இங்கே பார், இன்றைக்கி நம்ம வந்து மீன் குழம்பு பண்ண போகிறோம். இந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். ஓகேவா? நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும் உனக்கு சொல்கிறேன். ஓகே, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ வந்து பண்ணலான்னு தோணுச்சுன்னா நீ பண்ணலாம். இப்போ இந்த மீன் வந்து எப்படி இருக்குன்னா, இதோட கலர் பார். அதாவது ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வந்த மீனாக இருந்தால் பயங்கர ரெட்டிஷாக இருக்கும். ரத்தம் வந்து ரொம்ப ரெட்டாக இருக்கும். இது வந்து எப்படியோ ஒரு நாளுக்கு முன்னாடி வந்தாயிருக்கும். நான் இதை வந்து க்ளீன் பண்ணேன். அதை நம்ம பார்க்கும்போதே அந்த கருத்து இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ஏரி மீன் மாதிரி இருக்குது. அதாவது இதை பார்த்தியா எப்படி இருக்கு பார். ஸோ இந்த தலை வந்து எப்படியும் அது கொதிக்கும் போது தனியாக காய்ந்துடும். சில பேருக்கு வந்து தலை கூட பிடிக்கும்ன்ட்டு சாப்பிடுவாங்க. இந்த கண்ணெல்லாம் ரொம்ப நல்லதுன்ட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப முள் இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? அந்த பாரு, இது வந்து நிறைய முள் இருக்க மீன் தான். இது எவ்வளோ கொதிக்க வச்சாலும் நம்மளுக்கு சாப்பிடும் போது அது அவ்வளோ சாஃப்டாக ஆகுமா அப்படின்னா சில நேரங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் கொதிக்க கொதிக்க. அதனால் நல்லா ஒழுங்காக ஃப்ரை பண்ணால் மொறு மொறுன்னு கடித்து சாப்பிட்லாம். இல்லைன்னா வந்து சாதத்தில் ஊற்றி குழம்பா சாப்பிடும்போது கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும். ஏன்னா இந்த முள்ளெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும். ரொம்ப கொதிக்குதுன்னா சாஃப்ட் ஆகாது. அதனால் அது வந்து கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்கணும். இன்றைக்கி இப்போ இந்த மீன் தான் 1.5 கிலோ 200 அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். தெரியுதா? இந்த அளவுக்கு இதை க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் இன்னும் எடுக்க வேண்டியதாக இருந்தது. இதெல்லாம் ரன்னிங் வாட்டரில் நம்ம அப்படியே கழுவிடுவோம். ஓகேவா? இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சட்டி காய்ச்சிருச்சா, இதோட வந்து நான் தேங்காய் எண்ணெயை சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெயும் பாம் ஆயிலும் சேர்க்குறேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும். இதோட வந்து வெந்தயம் போடுவாங்க, நான் வெந்தயம் போடல. இந்த காஞ்ச மிளகாவை போடலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து புளி தேவை. ஸ்லோ பண்ணிக்கலாம், ஏன்னா எண்ணெய் பற்றியா காயுது. அந்த அளவு எண்ணெய் காயக்கூடாது. இப்போது இந்த புளியில் கூட ஃபுல்லாக நார் சக்கை இருக்குது. ஓகேவா? ஆனால் வந்து சீட்லெஸ். அதனால் நான் இதையும் வந்து அப்படியே போட்டுறேன். ஓகேவா? இதில் வந்து புழுலாம் வராது, பூச்சி வண்டெல்லாம் வராது. அந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக ஸ்டோரேஜ் இருந்ததுன்னா இதை அப்படியே கரைக்காமலே வடிகட்டாமலே அப்படியே போட்டுடலாம். இந்த நாரெலாம் நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். ஓகேவா? நல்லா புளிப்பு தேவைங்கிறதுனால இந்த மீனில் இவ்வளோ போடுறேன். இது ஏன் சும்மா விடுவானேன்ட்டு மிச்சம் இருந்த மிளகாத்தூள் போட்டேன். இந்த காஞ்ச மிளகா பத்தாது, நம்மளுக்கு வந்து இவ்வளோ புளி போட்டதுனால நம்மளுக்கு காரமும் வந்து அதிகமாக தேவைப்படும். புளி கம்மியாக இருந்ததுன்னா காரமும் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருந்த ஃபிஷ் மசாலா, அதையும் கூட ஃபிஷ்ஷோடு இருக்கிறதா, மட்டன் சிக்கனோடு இருக்கிறது வந்து சேருமானா, ஃபிஷ் சிக்கன் தனியாக விற்கிறாங்க, அது ஃபிஷ் சிக்கன் இருக்கிறது தனியாக ஃபிஷ் சிக்கனே போடும். அது வந்து அநேகமாக இந்த வெந்தயம், அதுக்கப்புறமா வெறும் சில்லி அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. தனியா கூட அதில் சேர்த்துருக்க மாட்டாங்க. தனியா சேர்த்துருந்தா நம்மளுக்கு இதோட கலரே வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதோட வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். கல் உப்போ இல்லைன்னா டேபிள் சால்ட்டோ. இப்போ காரம் இதெல்லாம் இருக்கா, புளி இருக்கா, இந்த மீன் இதோட போட்டுட்டு சால்ட்டும் அதோட ஆட் பண்ணுறேன். இதுவே நல்லா முக்குளிக்கும். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம இந்த புளி நல்லா எண்ணெயில் போட்டு அதில் வந்து மேஷ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். செம்ம கோல்டன் ஃபிஷ் மாதிரி ஆயிடுச்சு பார். ஏரியா மீன் நினச்சோம் இதை பார்க்கும்போது. இதுக்கு என்ன பேருன்னு தெரில. இதுதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்போம். ராகுல் இருந்தால் கரெக்டாக சொல்லுவோம் இதுக்கு என்ன பேர் அதுக்கு என்ன பேருன்ட்டு. இது அபுதாபிலேருந்து வந்திருக்குன்னு கூட அவன் கரெக்டாக சொல்லுவான்.
அது என்னன்னு தெரில, இன்னைக்கு மொஹரம். நம்ம இவ்வளோ உப்பு போடலாம். ஓகே, உப்பு வந்து நம்மளுக்கு வேணால் அப்புறம் போட்டுக்கலாம், இருந்தாலும் இந்த உப்பு இது தேவைப்படும். ஓகே, இந்த எண்ணெயிலே நம்ம போட்டு பொறுத்து அதை கொஞ்சம் வேக வச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் லேசாக சுடு தண்ணியாக ஊற்றிக்கலாம், சில்லுன்னு தண்ணியாக இல்லை. இது ரொம்ப உடஞ்சிரும் ரொம்ப நம்ம புரட்டிகிட்டே இருந்தோம்னா, அதனால் அது வேகட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடணும். இங்கே பாரு, இப்படி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சேன். நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகேவா, அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் இதானதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதி வந்துட்டு இந்த மாதிரி கருவேப்பிலையை அதில் போட்டுடலாம். ஓகேவா, முடிஞ்சிச்சா மீன் குழம்பு? மீன் எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டியில் இப்படி எடுத்துடலாம். இல்லைன்னா குழம்புக்கு வந்து இது அரைச்சி விட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம அந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். ஏன்னா சில பேர் வீட்டில் வந்து கடலை மாவு அப்படி கொட்டி விடுவாங்க, கொஞ்சம் திக்காகிடும் அப்படின்ட்டு. இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவரை வந்து கரைச்சி விடுவாங்க. வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா இதோட அதை போட்டுட்டேன்னா அது கொஞ்சம் கெட்டியாகிடும். ஓகேவா, ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வெட்டி வச்சுருந்த வெங்காயம். ஓகேவா, இது ஓப்பனில் இருந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க, கிருமிலாம் வந்து இதில் வந்துருமா. இந்த வெங்காயம் மட்டும் அப்போவே தோல் உரித்து அப்போவே செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா இந்த வெங்காயம் வந்து எல்லா கிருமி இதுக்குள்ளே வந்துடும். இது வந்து ரொம்ப அப்புறம் தொண்டையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் கோல்டு வரும், தும்மின்னு இருக்கும், அலர்ஜி மாதிரி ஆகிடும். அதாவது கிருமிகள் எல்லாம் இதை அட்ராக்ட் பண்ணிவிடுமா. அதனால் இது ஓப்பனில் இருக்கிறத வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்போ வெங்காயம் வேணுமோ அப்போ வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு. பட் இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருந்ததுன்னு வைக்க முடியாது, ஏன்னா ஃப்ரிட்ஜே வந்து நம்மளுக்கு அவ்வளோ உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்குமோ தெரியாது. அதனால் இது வந்து நான் யூஸ் பண்ணல. இப்படி இருந்ததுன்னா அன்றைக்கே இப்படி ஓப்பனாக வைக்காமல் கொஞ்சம் தயிரை போட்டு அதுக்கு வந்து ரைத்தானும்ல அதை சாப்பிட்லாம். இல்லைன்னா கொஞ்சம் லெமன் போட்டு சாப்பிட்லாம், கொஞ்சம் கேரட்டெல்லாம் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஓப்பனில் வைக்காத. இப்போ எனக்கு என்னன்னா இந்த மாதிரி வெட்டின வெங்காயத்தை கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதான் நான் சொல்ல வந்தேன். ஆனால் இது நான் வந்து ஆட் பண்ண முடியாது, அதனால ஐம் நாட் ஷோயிங் யூ. இது ஆட் பண்ணுற மாதிரி காட்ட முடியல. இந்த மாதிரி இந்த அளவுக்கு வெட்டின வெங்காயத்தை கூட கட் பண்ணி, இல்லைன்னா சீவி வைப்போம்ல, அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி இருக்க வெங்காயத்தை கூட அரைச்சி ஊற்றலைன்னா அப்படியே போட்டுக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த மீன் வந்து இது எதிர்பார்க்காது, இருந்தாலும் நான் வந்து இதை கடைசியாக போடுறேன். இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க, ஆனால் வந்து இப்படி பண்ணலாம். ஓகேவா, அதை நல்லா வதக்கிட்டேன்னு சொல்லுவோமா, இது வந்து இந்த பச்சையாக ஒரு வாசனை அடிக்கும் வெங்காயம் வந்து இதை கொதிக்கும் போது. அதே மாதிரி இந்த இதெல்லாம் வந்து அதில் அப்படியே ஊறும். ஓகேவா, அந்த வெங்காயம் வந்து அதோட டேஸ்ட்டே வந்து வதங்கிடுச்சுன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ட்ரை ஆனால் தான் சரியாக இருக்கும். இந்த மசாலா வந்து இதோட வேகணும். ஓகேவா, அந்த வெங்காயத்துக்காக இதை ஒரு கொதி விட்டுரும். ஃபிஷ்ஷு ஆயிடுச்சு, இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பஞ்சத்தில் அடிப்பட்ட ஃபிஷ் மாதிரி இருக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் வெங்காயம் போடும். ஓகே, திக்காக தானே இருக்கு. இந்த கலர் பார்த்துக்கோ, இந்த கலர் ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு கிரே கலர். இது வந்து என்னுடைய டவல் பற்றியா, கிரே ஆஷ்.